நியூஸ்போர்ட் செய்திகள். சென்னை காவேரி மருத்துவமனையில் நடமாடும் மேமோகிராம் வாகன சேவை அறிமுகம். மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டில் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான சென்னை காவேரி மருத்துவமனை, லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை, KVG அறக்கட்டளை மற்றும் லயன்ஸ் மாவட்டம் 3241C ஆகியவற்றுடன் இணைந்து தனது சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நடமாடும் மேமோகிராம் வாகன சேவையை தொடங்கியுள்ளது. மார்பக புற்றுநோயை கண்டறிவதற்கான வழக்கமான மேமோகிராம் பரிசோதனைகளை செய்ய மருத்துவமனைகளில் அல்லது பரிசோதனை மையங்களுக்கு செல்வதில் சிரமப்படும் பெண்களுக்கு இப்பரிசோதனையை எளிதாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த நடமாடும் வாகனத்தின் மூலம் பரிசோதனை சேவைகளை நேரடியாக பொதுமக்களின் வசிப்பிடத்திற்கே கொண்டு செல்வது ஆரம்ப நிலையிலேயே பாதிப்பை கண்டறியவும் மார்பக ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பெரிதும் உதவும். நவீன மேமோகிராம் சாதனம் பொருத்தப்பட்ட இந்த நடமாடும் மருத்துவ ஊர்தியை தமிழ்நாடு அரசின் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ப. வெங்கடரமணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நடமாடும் மேமோகிராம் வாகனம் மார்பக புற்றுக்கட்டிகளை கண்டறிவதற்காக டிஜிட்டல் மேமோகிராபி பரிசோதனையை மிகவும் வசதியாகவும் எளிதாகவும் வழங்கும் வசதிகளை கொண்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகள், பணியிடங்கள், சமுதாய கூடங்கள் மற்றும் புறநகர், நகர்ப்புறங்களின் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று இவ்வாகனம் சேவை வழங்கும். இது பெண்கள் தங்களது ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்த உதவும். மார்பக புற்றுநோய் கண்டறிதலுக்கான டிஜிட்டல் மேமோகிராஃபியுடன் இந்த நடமாடும் வாகனம் பேப்ஸ்மியர், கோல்போஸ்கோபி பரிசோதனை வசதிகளையும் வழங்கும். இதனால் பெண்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் நோய் தடுப்பு பரிசோதனைகளுக்கான ஒரே இடமாக இந்த வாகனம் செயல்படும். பேப்ஸ்மியர் பரிசோதனை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அல்லது அதற்கான ஆரம்ப கட்ட மாறுபாடுகளை கண்டறிய உதவுகிறது. மேலும் கூடுதல் பரிசோதனை தேவைப்படும் பட்சத்தில் கோல்போஸ்கோபி மூலம் கர்ப்பப்பை வாய் பகுதியை மிக நெருக்கமாக பரிசோதிக்க முடியும். இந்த வாகனத்தில் காவேரி மருத்துவமனையின் பெண் மருத்துவர்கள் மற்றும் கதிரியக்க வல்லுநர்கள் உடன் இருப்பார்கள். அவர்கள் பெண்களின் பரிசோதனை முடிவுகளை ஆய்வு செய்து தேவையான ஆலோசனைகளையும் அடுத்த கட்ட வழிகாட்டுதல்களையும் வழங்குவர். இந்த சேவையின் தொடக்க விழாவில் பேசிய லயன்ஸ் சர்வதேச அமைப்பின் 3241C மாவட்ட ஆளுநர் PMJF லயன் S. போஸ் கூறுகையில், தமிழ்நாட்டில் பெண்களை பாதிக்கும் பொதுவான புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய் தொடர்ந்து முதன்மையாக உள்ளது. விழிப்புணர்வு இல்லாமை மற்றும் போதிய மருத்துவ வசதிகள் தங்களுக்கு அருகில் கிடைக்காத காரணத்தால் பல பெண்கள் சரியான நேரத்தில் இதற்கான பரிசோதனையை செய்து கொள்வதில்லை. தற்போது தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்கள், புறநகர் பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் வசிக்கும் இடத்திற்கு மிக அருகிலேயே இப்பரிசோதனை வசதியை கொண்டு சேர்ப்பதே எங்களது நோக்கமாகும். தமிழ்நாட்டின் முன்னணி மருத்துவ குழுமங்களில் ஒன்றான காவேரி மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சமூக நலத்திட்டத்தில் பங்கேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். மார்பக புற்றுநோயின் பரவலான பாதிப்பு குறித்து பேசிய மூத்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுஜய் சுசீகர், மாநில புற்றுநோய் பதிவேட்டின் தரவுகள் பெண்களிடையே மார்பக புற்றுநோய் முதன்மையான பாதிப்பாக இருப்பதை காட்டுகின்றன. இது சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து நோயை முன்கூட்டியே கண்டறிய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள நவீன மருத்துவ முன்னேற்றங்கள் காரணமாக மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் முறையான சிகிச்சை மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் பரிசோதனை வசதிகளை எளிதில் அணுக இயலாததாலும் விழிப்புணர்வு இல்லாததாலும் பல பெண்கள் பரிசோதனையை தள்ளி போடுகின்றனர். இந்த நடமாடும் மேமோகிராம் வாகனம் மூலம் பரிசோதனை வசதியை அவர்களின் வாழ்விடங்களுக்கே கொண்டு சென்று பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்று நலம் பெற உதவுகிறோம் என்றார். காவேரி மருத்துவமனையின் இணை நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் பேசுகையில், இந்த திட்டம் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய, முன்கூட்டியே தற்காத்து கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதில் காவேரி மருத்துவமனைக்கு உள்ள அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது.
இந்த நடமாடும் மேமோகிராம் வாகனம் என்பது வெறும் பரிசோதனை சேவை மட்டுமல்ல. இது பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகளை குறைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தங்களின் ஆரோக்கியத்தை அவர்களே கவனித்துக் கொள்ள வழிவகுக்கும் ஒரு முக்கிய முன்னேற்ற நடவடிக்கையாகும். மருத்துவ சேவைகளை மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்வதன் மூலம் நோய் தடுப்பு பராமரிப்பை அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நற்பணிக்காக லயன்ஸ் சர்வதேச அமைப்புடன் இணைந்து செயல்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். முன்கூட்டியே மார்பக புற்றுநோயை கண்டறியும் வசதி குறைவாக உள்ள பகுதிகளை சென்றடைவதை நோக்கமாக கொண்டு வரும் வாரங்களில் இந்த நடமாடும் வாகனம் மூலம் திட்டமிடப்பட்ட இலவச பரிசோதனை முகாம்களை காவேரி மருத்துவமனை நடத்தவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 4 செய்திகளுக்காக வை மாரிமுத்து. ஒரு இந்தியாவில் நமக்கு ஒன்று ஆக்சசிபிலிட்டி, ஒன்று இதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு லேடி டாக்டரை பார்த்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு நிறைய நம்ம டைம் ஒதுக்குறது இல்லை. அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய விமனுக்கு இருக்குது. டாக்டர் கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண் உடல்நல குறைவோடு வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. கூட இருக்க அவங்க மனைவியோ தாயாரையோ நீங்களும் பண்ணிக்கிங்கன்னா, இல்லை டாக்டர் நான் அப்புறம் வரேன், நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதனால் விமன்ஸ் ஹெல்த் லார்ஜ்லி இக்னோர். ஒன்று ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்து பர்டிகுலர்லி இந்த மேமோகிராம், ஒரு மார்பக புற்றுநோய் மார்பக எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இந்த சர்விக்கல் ஸ்மியர், இதெல்லாம் ஒரு ப்ரைவசி கன்சர்ன்னால அவங்க அந்த தயக்கத்தை விட்டுட்டு டேபை விட்டுட்டு வெளியில் பண்ணுறதில்ல. அதனாலேயே இந்தியாவில் இவ்வளோ வசதிகள் இருந்தாலும், அரசாங்க மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வளோ இருந்தாலும், ஏன் இந்தியாவில் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு மார்பக புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் மார்பக புற்றுநோய் கம்ப்ளீட்டாக க்யூரபிள், 100% க்யூரபிள்ங்கிற கேம்பெயின் தான் போயிட்டுருக்கு, ஏர்லி டிடெக்ஷன். அதுக்கானது தான் அந்த மொபைல் மேமோகிராம். இந்த மேமோகிராம் ஸ்க்ரீனிங்கை நீங்கள் நம்ம அரசாங்கம் மூலமாக எப்படி ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்க தமிழ்நாடு பெண்களுக்கு ஒரு கம்பல்சரி மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு நம்ம அரசாங்கமும் அது ஒரு கேம்பெயினாக நடத்தினா மக்கள் தான் பெரிய பயனாளிகளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஆல் மை காவேரி. நத்திங் லைக் அமைச்சர் சொல்லிட்டு இருந்தேன், காவேரி இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் த beloved and talented doctors like you all, and also team சுகுமார், ராஜபாண்டியன் எல்லாருமே லைன்ஸ் க்ளோவோட கோஆர்டினேட் பண்ணி இந்த வேன் நீங்கள் சொன்ன மாதிரி வேன் வாங்கி கொடுத்துருங்க. இதை மிக சிறப்பாக உங்களோட எதிர்பார்ப்புகளை விட மேலாக நடத்துறது எங்களோட கடமை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.